இஸ்லாமியர்களின் ஷரியத் சட்டத்தை திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாதுகாக்கும் என்பதற்காக திமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக தமிழக மஸ்ஜித்துகளின் ஐக்கிய ஜமாஅத் கூட்டமைப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்களை ஒருங்கிணைத்து செயல்படும் தமிழக மஸ்ஜித்துகளின் ஐக்கிய ஜமாஅத் கூட்டமைப்பின் மாநில நிர்வாக குழு கூட்டம் மதுரை அண்ணா நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதும் ஏராளமான பள்ளிவாசல்களிலிருந்து மஸ்ஜித்துகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக மஸ்ஜித்துகளின் ஐக்கிய ஜமாஅத் கூட்டமைப்பு மாநில தலைவர் முகமது பஷீர் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். மேலும் அன்றாட வாழ்க்கைக்காக திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்று தெரிவித்த அவர், ஷரியத் சட்டத்தை திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாதுகாக்கும் என்பதற்காக திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவித்தார். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து மதச்சார்பின்மையான வலிமை மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நம்முடைய ஒட்டுமொத்த ஆதரவை அளிப்பது என்று இங்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முடிவு என்பது சாதாரண நம்முடைய அன்றாட வாழ்வியல் பிரச்சனைக்காக அல்ல. நாங்கள் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய ஷரியத் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலே மதச்சார்பின்மை என்ற ஆட்சி மட்டுமே அதை பாதுகாக்க முடியும் என்ற நோக்கிலே நாங்கள் மதச்சார்பின்மையினுடைய கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கள் ஆதரவை கொடுத்திருக்கிறோம். தமிழக மஸ்ஜிதுகள் என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளினுடைய கூட்டமைப்பு. எனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளுடைய பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகள் மூலமாகத்தான் இந்த அறிவிப்பு செய்யப்படும். அனைத்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் சார்பாக எங்களுடைய ஆதரவை இன்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.